வெல்கம் டு வெரைட்டி சமையல். இன்னைக்கு நம்ம வெரைட்டி சமையல்ல பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, வெள்ளரிக்காய் கோலா உருண்டை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வெள்ளரிக்காய் கோலா உருண்டைக்கு வந்து நான் வெள்ளரிக்காவை நல்லா திருவி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் ஒரு 2 வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம அரைக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எடுத்துடலாம். நான் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு இனுக்கு. நெக்ஸ்ட்டு சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். லவங்கம் 3 லவங்கம் எடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் நல்லா மையாக அரைச்சி வச்சுட்டேன் பேஸ்ட்டு. இப்போ நான் வெள்ளரிக்காய் 2 வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேன். ஆல்ரெடி திருவும் போதவே நம்மளுக்கு நல்ல இந்த ஜூஸ் வரும். அந்த ஜூஸை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அகைன் வந்து நம்ம குக் பண்ணும் போது திருப்பி அகைன் நல்லா பிழிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு இந்த தண்ணி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கோலா உருண்டை நல்லா வராது, ஆயில் ஜாஸ்தியாக இழுக்கும். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சம்மருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆட் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெசிபிக்கு வேண்டிய சால்ட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பைண்டிங்க்கு வந்து பொட்டுக்கடலை பவுடர் எடுத்துக்கலாம், உடச்ச கடலை. இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பொரிக்கும் போதும் நம்மளுக்கு வந்து உண்டை வந்து உடிடக்கூடாது, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு கோலா உருண்டை நல்லா முதுமுதுன்னு வரதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ரவை ஆட் பண்ணுறேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், ஏன்னா நம்மளுக்கு வெள்ளரிக்காவும் சாஃப்ட் கொடுத்ததும் நெக்ஸ்ட்டு இந்த பொட்டுக்கடலை மாவும் நமக்கு சாஃப்ட் கொடுத்ததும் கொஞ்சம் ஒரு கிறிஸ்பி டேஸ்ட் வர்றதுக்காக தான் நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பொட்டுக்கடலை மாவு. நான் இது வந்து ஒரு 1 கப் அளவு நான் எடுத்துருக்கேன் பொட்டுக்கடலை மாவு. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த சைடு ஆயில் வந்து ஹீட்டாக இருக்குது. நமக்கு கோலா உருண்டை பொரிக்கிறதுக்கு ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்துக்கோங்க. இது நம்மளுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் நீங்கள் மாவு போட்டாலும் ஓரளவுக்கு பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தால் போதும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நீங்கள், ஏன்னா நம்மளுக்கு உள்ளே வந்து குக் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வந்து கோலா உருண்டை நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி, எல்லாருமே சாப்பிடலாம். ஏன்னா இது வந்து வெள்ளரிக்காய் வந்து ஹீட்டை வந்து நம்மளுக்கு நல்லா ரெடியூஸ் பண்ணும். இந்த சம்மருக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்றைக்கி குக்குமர் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ண லேட்டஸ்ட்டான வீடியோஸ் உடனடியாக வரும். என்னோட ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் பார்க்கணும்னா மேலே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், அதில் என்னோட ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்துக்கோங்க. சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.